மாஸ்டர் மகேந்திரன் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். நடிகரும் முதலமைச்சருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் தீவிர ரசிகரான மாஸ்டர் மகேந்திரன் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். பிறந்தது முதலே நடிப்பின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்த மாஸ்டர் மகேந்திரன் கடந்த 1994ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கிய நாட்டாமை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். பிறந்தது முதலே நடிப்பின் மீது இவர் வைத்திருந்த தீராத தாகம் நாட்டாமை திரைப்படத்தில் இவரை சிறப்பாக நடிக்க வைத்தது. நாட்டாமை திரைப்படத்தின் உயிர் காட்சியாக கருதப்படும் பஞ்சாயத்து காட்சியில் பெரிய நாட்டாமை விஜயகுமாருடன் போட்டி போட்டு நடித்திருப்பார் மாஸ்டர் மகேந்திரன். பொன்னம்பலத்திற்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த காட்சியில் சிறப்பாக நடித்ததன் மூலம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்ற மாஸ்டர் மகேந்திரன் நாட்டாமை திரைப்படம் தெலுங்கில் ரீமேக் ஆன போது பெத்தராயுடு என்ற அந்த திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக அதே கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ஒரே ஆண்டில் நாட்டாமை எனும் திரைப்படத்தில் நடித்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா போன்ற ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்ட மாஸ்டர் மகேந்திரன் தன்னுடைய சுட்டித்தனமான நடிப்பாலும் குழந்தை பேச்சாலும் அடுத்தடுத்து திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். கிட்டத்தட்ட 6 மொழிகளில் 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அசத்தி இருந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதுகளும் கிடைத்தது. மாஸ்டர் மகேந்திரனை பொறுத்தவரை நடிப்பதை விட பேசுவதில் வல்லவர். அதன் காரணமாகவே இவருக்கு வாய் அதிகம் என்ற விமர்சனமும் மாஸ்டர் மகேந்திரன் மீது எப்போதும் உண்டு. தற்போது 36 வயதாகும் மாஸ்டர் மகேந்திரன் தற்போது மட்டுமல்ல தனது சிறு வயதிலேயே அதிகமாக பேசி ஒரு திரைப்படத்தில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டு இருக்கிறார். விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் கதாநாயகனாக நடித்திருந்த சூரிய வம்சம் திரைப்படத்தில் முதலில் சரத்குமாரின் மகனாக நடிக்க இருந்தது மாஸ்டர் மகேந்திரன் தான். தான் சினிமாவில் அறிமுகமான 3 ஆண்டுகளில் சினிமாவில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைகளையும் கரைத்து குடித்திருந்த மாஸ்டர் மகேந்திரன் சூரிய வம்சம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது இயக்குனர் விக்ரமனிடம் நான் வந்துவிட்டேன், எனக்கு எங்கெல்லாம் ஷாட் வைத்திருக்கிறீர்கள், எந்த ஆங்கிளில் இருந்து ஒளிப்பதிவு செய்ய போகிறீர்கள் என அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 6 வயதிலேயே அனாவசியமான பல கேள்விகளை கேட்டதால் இயக்குனர் விக்ரமன் படப்பிடிப்பு தளத்தில் மிகுந்த கோபமடைந்தாராம். அப்போது அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்த சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்திருந்த நடிகர் பாவா லட்சுமணனை அழைத்து இந்த குழந்தை நட்சத்திரமான மாஸ்டர் மகேந்திரன் அதிகமாக பேசுகிறார், உடனடியாக இவரை படப்பிடிப்பு தளத்திலிருந்து அனுப்பிவிடுங்கள், இந்த பையன் எனது திரைப்படத்திற்கு வேண்டாம் என முகத்தில் அரைந்தார் போல் சொல்லிவிட்டாராம் இயக்குனர் விக்ரமன். இயக்குனர் விக்ரமனுக்கே பாடம் கற்பித்ததால் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து விரட்டப்பட்ட மாஸ்டர் மகேந்திரனுக்கு பதிலாக ஒரு பெண் குழந்தையான ஹேமலதாவை சரத்குமாருக்கு மகனாக நடிக்க வைத்து அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டினார் இயக்குனர் விக்ரமன். சரத்குமாரின் மகளாக ஹேமலதா அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவராலும் பாராட்டப்பட்டார். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற சந்தேகம் படம் பார்ப்பவர்களுக்கு பல ஆண்டுகள் நீடித்தது. அந்த திரைப்படத்தில் மட்டும் மாஸ்டர் மகேந்திரன் ஒழுங்காக நடித்திருந்தால் அவரது திரையுலக வாழ்க்கையில் அந்த திரைப்படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கும். இப்படி பல்வேறு படப்பிடிப்புகளில் அதிகமாக பேசி மாஸ்டர் மகேந்திரன் டோஸ் வாங்கியதாக நடிகர் பாவா லட்சுமணனை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் மாஸ்டர் மகேந்திரன் தமிழ் மொழியை சிறப்பாக கையாண்டு முத்து, மகாபிரபு, பரம்பரை, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, சேனாதிபதி, வாய்மையே வெல்லும், மாப்பிள்ளை கவுண்டர், கும்பகோணம் கோபாலு, சிவப்பு நிலா என பல திரைப்படங்களில் நடித்த அசத்தி இருந்தார். அப்படி ஒரு முறை அந்த நேரத்தில் நடிகர் விஜயின் மின்சார கண்ணா திரைப்படத்தில் விஜய் அவர்களின் தம்பியாக நடித்திருந்த மாஸ்டர் மகேந்திரன் அதற்கு முன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் விஜயுடன் நடித்திருந்தாலும் மின்சார கண்ணா திரைப்படத்தில் விஜயுடன் சேர்ந்து காமெடி காட்சியில் கலக்கி இருந்தார். அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் விஜய் அவர்களின் தீவிரமான ரசிகராக உருவெடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சமீப காலம் வரை பல்வேறு பேட்டிகளில் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பார். நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான மாஸ்டர் மகேந்திரன் விஜய் அவர்கள் முதல்வராவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் யார் யாருக்கோ வாய்ப்பளித்து உள்ளீர்கள், தயவு செய்து நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் எனது அண்ணன் விஜய் கண்டிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராவார் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார். மாஸ்டர் மகேந்திரனின் வேண்டுதல் படியே நடிகர் விஜய் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜயாக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரம் தடைபட்டு கொண்டே இருந்தது. அதற்கு சமீபத்தில் பதிலளித்திருந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு 6 மாத காலம் மக்கள் கண்டிப்பாக பொறுத்துக் கொள்ள வேண்டும், உடனடியாக மின்சார தடை என்றால் எப்படி தீர்த்து வைக்க முடியும் எனவும் சோலார் சிஸ்டம் என்று ஒன்று உள்ளதே, அது உங்களுக்கெல்லாம் தெரியாதா, எனது வீட்டில் சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், மின்சாரம் தடைபட்டாலும் எனது வீட்டில் சோலார் சிஸ்டம் மூலமாக 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கும் எனவும் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனது வீட்டிற்கு வாருங்கள், நான் மின்சாரம் தருகிறேன், தயவு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்களை யாரும் குறை சொல்லாதீர்கள் என்று மிகவும் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான பதிலை கொடுத்திருந்தார் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன். மாஸ்டர் மகேந்திரனின் இந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் சமூக வலைதளங்களில் மாஸ்டர் மகேந்திரனை நெட்டிசன்கள் வருத்தெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போது
அல்ல, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மாஸ்டர் மகேந்திரனுக்கு சற்று வாய் அதிகம் என்று திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தற்போது குறிப்பிட்டு வருகிறார்கள். காரணம், குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த இவர் ஒரு கதாநாயகனாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாய்ப்புகளை தேடியதாகவும், இவர் வாய்ப்பு தேடி சென்ற இடத்தில் இவரை 2 மணி நேரம் 3 மணி நேரம் இயக்குனர்கள் காக்க வைத்து விட்டதாகவும், எனது திறமையை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர நான் யார், எதற்காக வந்தேன் என்று என்னை இப்படி காக்க வைப்பது மிகப்பெரிய தவறு என்று ஒரு பேட்டியில் கூட இயக்குனர்களை கடிந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் மகேந்திரன். ஒரு கட்டத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு விழா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாகவும் அறிமுகமானார் மாஸ்டர் மகேந்திரன். அந்த திரைப்படம் மாஸ்டர் மகேந்திரன் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் மிகப்பெரிய தோல்வியடைந்தது. ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் மாஸ்டர் மகேந்திரனை வைத்து தயாரித்திருந்த விழா திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியது. விழா திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக அப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பான அது இது எது என்ற நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் மாஸ்டர் மகேந்திரன். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த நடிகர் சிவகார்த்திகேயன் பலமுறை மாஸ்டர் மகேந்திரனை அந்த நிகழ்ச்சியிலேயே கலாய்த்து தள்ளினார். காரணம், என்னை வைத்து படம் இயக்கும் எவனுக்குமே மாஸ்டர் மகேந்திரன் என்றுதான் என்னை குறிப்பிடுகிறார்கள். எனது பெயர் மாஸ்டர் மகேந்திரன் அல்ல, வெறும் மகேந்திரன் என்றும், சிவகார்த்திகேயனை தவிர என்னை யாரும் மாஸ்டர் மகேந்திரன் என்று யாரும் அழைப்பதில்லை எனவும் தற்பெருமையோடு குறிப்பிட்டிருந்தார் மாஸ்டர் மகேந்திரன். இதை சற்றும் யோசிக்காத சிவகார்த்திகேயன் அவரது பாணியிலேயே மாஸ்டர் மகேந்திரனுக்கு பதிலளித்தார். நீங்கள் என்னதான் மாஸ்டரிலிருந்து தற்போது மிஸ்டர் ஆனாலும் உங்களை பார்க்கும் அனைவரும் மாஸ்டர் மகேந்திரன் என்றுதான் அழைப்பதாகவும், நான் மட்டுமா உங்களை மாஸ்டர் மகேந்திரன் என்று அழைக்கிறேன், இயக்குனர்களை நீங்கள் வாயா போயா என்று அழைப்பது சற்று நெருடலாக இருப்பதாக காமெடி கலந்த தனது பாணியிலேயே பதிலடி கொடுத்திருந்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். மாஸ்டர் மகேந்திரன் நடித்த முதல் திரைப்படமான விழா தோல்வியடைய அதன் பின்னாட்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார் மாஸ்டர் மகேந்திரன். இருந்த போதிலும் எந்த ஒரு திரைப்படமும் அவர் நினைத்த வெற்றியை கொடுக்காததால் நடிகர் விஜய் கடந்த 2021ஆம் ஆண்டு நடித்த மாஸ்டர் திரைப்படத்தில் சிறுவயது பவானியாக நடித்து அந்த திரைப்படத்தில் தான் கதாநாயகன் எனும் அளவுக்கு படத்திற்கு ப்ரமோஷன் செய்து கொடுத்தார் மாஸ்டர் மகேந்திரன். இருந்த போதிலும் சிறுவயது பவானியாக நடித்த மாஸ்டர் மகேந்திரனின் அந்த குரலை எடுத்துவிட்டு விஜய் சேதுபதியே அவருக்கு குரல் கொடுக்க வைத்தார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அந்த திரைப்படம் மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்க பின் 2024ஆம் ஆண்டு அமிகோ கார்கேஜ் என்ற திரைப்படத்தில் ருத்ரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மாஸ்டர் மகேந்திரன். இதுவரை இந்திய சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் நடித்திராத கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டதாக நினைத்துக் கொண்ட மாஸ்டர் மகேந்திரன் தனது முகத்தை முகமூடியால் மூடிக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றது விமர்சனத்தை கிளப்பியது. படம் வெளியான பின்பு அந்த திரைப்படத்தில் அருவருக்கத்தக்க ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருந்தார் மாஸ்டர் மகேந்திரன். அவர் நடித்த அந்த கதாபாத்திரம் கெட்ட வார்த்தைகளை மட்டுமே பேசும் விதமாக அமைந்திருந்தது தமிழ் சினிமா ரசிகர்களை முகம் சுளிக்க வைத்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேட்டியளித்திருந்த மாஸ்டர் மகேந்திரன், யார்தான் கெட்ட வார்த்தை பேசவில்லை, சென்னையில் பெரும்பாலும் கெட்ட வார்த்தையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், ஒரு சென்னை வாசியாக நானும் அந்த திரைப்படத்தில் கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். மாஸ்டர் மகேந்திரனின் இந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் சென்னைக்காரர்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா என்று மாஸ்டர் மகேந்திரனை பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். இப்படி இவர் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான 1994 முதல் தற்போது 2026 வரை பல்வேறு சர்ச்சைகளில் தனது வாயாலேயே சிக்கி வம்பிழுத்திருக்கிறார் மாஸ்டர் மகேந்திரன். ஒரு பக்கம் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாய் அதிகம் என்றாலும் மறுபுறம் தனது நடிப்பு திறமையால் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் ஒரு மிக முக்கிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வரும் மாஸ்டர் மகேந்திரன் எப்படியாவது ஒரு நாள் முதல்வராக இருக்கும் விஜய் விட்டு வந்த அந்த முன்னணி நடிகர் எனும் இலக்கை கூடிய விரைவில் அடைந்து விடுவார் மாஸ்டர் மகேந்திரன் என அவரது ரசிகர்கள் பலரும் தற்போது கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.